வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது ஒரு அற்புதமான திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திருக்கோயில், பூவரசன் குப்பம், தென் அகோபிலம் என்று இந்த கோயிலை சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நரசிம்மர் ரொம்ப விசேஷமானவர். லக்ஷ்மி நரசிம்மரா இருக்கிறாரு. லக்ஷ்மியை மடியில் அமர வச்சு திருமண கோலத்துல இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான லக்ஷ்மி நரசிம்மரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு விசேஷமான நாள்ல வந்திருக்கோம். இன்னைக்கு சுவாதி மாதம் வர சுவாத்தியில விசேஷ ஹோமங்கள் நடந்து சுவாமிக்கு அர்ச்சனை நடக்கும். அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டு இங்க உள்ள பக்தர்களை நம்ம பார்த்து அவங்களுடைய அனுபவங்களே தெரிஞ்சுக்க போறோம். எங்க பேர் மாலதி, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க, ரொம்ப பிரதிஷ்டை பெற்ற கோவில். இது வந்து 3 கோவில் ஒன்றா பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இந்த கோவில் மட்டும் வரணும்னா இங்கே ஏகம் வளர்த்துறது ரொம்ப விசேஷம். ஏகம் வளர்த்துறத பார்க்கறதுனால குடும்ப நன்மைகள் நடக்குது, வியாபாரங்கள் நல்லா நடக்குது, தொழிலெலாம் நல்லா நடக்குது. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்குது நரசிம்ம பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர். நாங்கள் பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். எந்த ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் சிறப்பாக இருக்குது. தொழில் வளம், குடும்ப வளம், குடும்ப சந்தோஷம் எல்லாமே நிறைவாக இருக்குது. எல்லோரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சிங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வந்து எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுனால வந்து நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஜாப் கிடைச்சதுமே வந்து இந்த கோவிலுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. எங்களுக்கு வந்து ஒருத்தர் சொல்லி தான் நான் இந்த கோவிலுக்கே நான் வந்திருக்கேன். அவங்களுக்கும் வந்து இது அவங்க வேணுனது நிறைவேறி இருக்கு. ஸோ அவங்க வந்ததுனால நானும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. தேங்க்யூ. இங்க இருக்கிற சாரதி பட்டர் இந்த கோயிலை பத்தி என்ன சொல்றாருன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். சிம்மாசனத்தில் இருக்கார் பெருமாள். ஆமா, அதாவது நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு வருவேன். எனக்கு எது தகும், எனக்கு எது வந்து நிம்மதியை கொடுக்கணும் எனக்கு தெரியாது. நான் எதையாவது நான் கேட்டுட்டு நீ கொடுத்துட்டு அதை வச்சு நான் கஷ்டப்படாத, என் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையில் உரம்பாவாய். நான் வந்து கேட்குறேன், உன் எதிர்க்க நிற்கிறேன், எனக்கு எது நன்மையை கொடுக்குமோ, எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அனுகிரகம் பண்ணுன்னு ஆண்டாள் வந்து பாசுரத்தில் சேவிக்கிற மாதிரி பெருமாள்கிட்ட நாம் வந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணி நின்றாலே போகிறோம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.